த ரோ விட்ஜெட். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ரோ விட்ஜெட் தான். பட் இதுல என்ன யூஸ் பண்ண போறோம்னா, எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ஜெட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த எக்ஸ்பேண்டட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, சம் ஆஃப் டைம் சைல்டு வந்து இண்டிகேட் பண்ணும்போது, இந்த சைல்டு இந்த சைஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிட்டர்மைன் பண்றதா இருந்துச்சுன்னா, இது வந்து எக்ஸ்பேண்டட்ல வரும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இது எப்படி வந்து விசிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டைரக்ட்டா கோட் ப்ரோகிராம்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பேசிக்கான நீட் நான் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நான் வந்து மை ஸ்டேட் வந்து டிக்ளேர் பண்ணேன். ஸோ இந்த மை ஸ்டேட்ல நான் பில்டர் வந்து டிக்ளேர் பண்றேன். ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமான கன்டெய்னர். ஸோ இன்சைட் த கன்டெய்னர்ல நான் ஹைட் வந்து ஃப்ளோ பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃப்ளோ பண்ண வச்சுட்டு அப்புறம் என்னோட சைல்டுக்குள்ள நான் ரோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். நார்மலா குடுக்குற கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மென்ட்ட வந்து சென்டர்ல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்பதான் நம்மளோட லிஸ்ட்ட வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். முதல் நான் லிஸ்ட் என்ன குடுக்குறேன்னா, எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். நான் குடுத்தத எக்ஸ்பேண்ட் பண்ணி, பிரீஃப் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது எலிவேட்டட் பட்டன்க்குள்ள இந்த எக்ஸ்பேண்டட் ஃபங்ஷன்ஸ் ப்ரொவைட் ஆகணும். ஸோ ஆன் ஃபங்ஷன்ல நடக்கணும். ஆன் ப்ராசஸ் பட் அதுல கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஒரே ஒரு ரோ விட்ஜெட் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட முதல் எக்ஸ்பேண்டட். ஸோ இதே எக்ஸ்பேண்டட் கண்டிஷன் மூலியமா உங்களால அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடியும். ஸோ இதே போல நான் ஒரு எக்ஸ்பேண்டட்ல 3 டைப் ஆஃப் எக்ஸ்பேண்டட் குடுக்குறேன். ஐ மீன் இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்டட் கிளிக், இது வந்து செகண்ட் அண்ட் ஃபாலோட் பை இன்னொன்னு தேர்ட். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தா, இது வந்து அட்ஜஸ்ட்மென்ட் உங்க ரோ வந்து அட்ஜஸ்ட்மென்ட் ஆகும். பாருங்க. கிளிக் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது இந்த மாதிரி வந்து எப்படி பண்ணா எக்ஸ்பேண்டட் மூலியமா பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மறுபடியும் எனக்கு எக்ஸ்பேண்டட் வந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கான எக்ஸ்பேண்டட் ஒரு 3 ஆர் 4 எக்ஸ்பேண்டட் குடுத்து, இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களோட ரோவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். தானாவே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட அவுட்புட் வந்து விசிபிள் ஆகும்.